பத்திரிகையாளர் சந்திப்பில் எந்த கேள்வியை எதிர்பாராத கேள்வியை கேட்பார்களோ, பதில் சொல்ல முடியாமல் நம்ம படபடத்து விடுவோமோ, விளவெளத்து விடுவோமோ, நம்முடைய சாயம் வெளுத்து விடுவோம் என்கிற அச்சம் இருக்கிற காரணத்தினால தானே அவர் பேச மறுக்கிறாரு. வேற என்ன காரணம் இருக்க முடியும்? முக ஸ்டாலின் கூட மனப்பாடம் பண்ணி கொடுக்குறதா சொல்லி அவங்களும் இருக்கட்டுங்க. அவர் செய்தியாளர் சந்திக்க மாட்டேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? எத்தனையோ ஒரு செய்தியாளர்களை அவர் சந்தித்திருக்கிறார். இவர் சந்திக்க மறுக்கிறாரே. அவர் மனப்பாடம் பண்ணி கூட பேசட்டும், மனப்பாடம் பண்ணாம கூட பேசட்டும். என்ன நாட்டினுடைய நிலவரங்களை குறித்து ஒரு 4 கேள்வி கேட்டால் 2 வார்த்தை பேச தெரியலன்னா உங்களுக்கு எதுக்கு அரசியல் தலைவர் ஆகணும்னு ஆசை வந்துச்சு? எதுக்கு முதலமைச்சர் ஆகிற ஆசை வந்துச்சு? இப்போ நாளைக்கு சட்டமன்றத்தில் கேள்வி வைப்பாங்களா இல்லையா? நீங்கள் சட்டப்பேரவைக்கு போனீங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கணும், அல்லது உங்களை கேள்வி வைப்பாங்கல்ல. அப்போ ஒரு உரையாடுகிற குறைந்தபட்ச ஒரு ஜனநாயக பண்பு கூட இல்லாத ஒருவர் எதுக்கு தலைவராக ஆசைப்படுறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜய்க்கு எப்போ தலைமை பண்பு இல்லை, ஆளுமை பண்பு இல்லை. சினிமாவில் இருக்கக்கூடிய விசில் அடிக்கிற கூட்டங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அரசியல் செய்யலாம் என்று அவர் நம்புகிறார். ஆனால் 2026 தேர்தல் அவருக்கு சாதகமாக இருக்காது என்கிற கருத்து தான் படம்.